யூடியூப் புரூட்டஸ் ஃபேமிலியை அன்போடு வரவேற்கிறது கலாக்காரன் யூடியூப் சேனல். பேரை கரெக்டா சொல்லிட்டாரு. ஸ்ட்ரைட்டா நீ வந்து திருக்குறளுக்கு போயிரு. திருக்குறள் உடுக்கை ஏந்தவன் கை போலே ஆகிய இடுக்கன் களைவதாம் நட்பு. என்ன இதுக்கு விளக்கமே தேவையில்ல, அது எல்லாருக்கும் தெரியும். நான் ஒண்ணு சொல்றேன், சொல்லுங்க. கூடா நட்பு கேடாய் முடியும், அதுதான் இன்னைக்கான நம்மளுடைய பேச போற டாபிக். அதுக்கு நான் திருக்குறளுக்கு என்ன சொல்றேன்? திருக்குறளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இருக்குங்க, ரெண்டுத்துக்குமே இருக்கு. இருக்கா? அதுவும் நட்பு இதுவும் நட்பு தானே. நட்புங்கிற நட்பு அதிகாரம் தானே ரெண்டுமே. ஆமா, அதனால சம்பந்தம் இருக்குது. ஆமா, அதனால நீங்க எதுக்கு சொல்றீங்க? நான் ஏன் சொல்றேன்னா, உடைக்கவே முடியாது யாராலையும், சங்கிகளால, RSS ஆல, பிஜேபியால, அதிமுகவால யாராலையுமே முடியாத ஒரு காரியத்தை எங்க அண்ணன் விஜய் சாதிச்சிருக்காரு. என்னங்க? உடைக்கவே முடியாத கூட்டணி, கூட்டணி திமுக கூட்டணி. ஆமா, அதான் சொல்லி அந்த கூட்டணி இப்போ உடைய போகிறது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஏங்க இதத்தான் 7 மாசமா டிவியா குத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப பூசா வந்திருக்காங்க. இல்ல அவர் சீரியஸா பேசுவாரு. ஆமா, உடைக்க முடியும், அதாவது உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உடையிற சூழல் வந்துருச்சு, விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. யாரு, என்ன காரணம், எப்படி, அததான் சொல்ல போறோம். என்னது? ஆமா, ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. நீங்க ஸ்கிரீன் பிளே பண்ணி 10 நிமிஷம் ஆக முடியாது. ஸ்ட்ரைட்டா எனக்கு அததான் இந்த வீடியோல முழுமையாக நம்ம யூடியூப் புரூட்டஸ் ஃபேமிலியோட சேர்ந்து நாம வந்து இப்ப சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டோம். டக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப அப்படி எல்லாம் சொல்றதுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது பல பேர் இரவு பகலா தூங்காம தேவடு காத்து, ஐயோ எப்போ உடையும், எப்போ உடையும், எப்போ வரும், எப்போ உடையும் அப்படின்னு பல வருஷங்களா, பல வருடங்களா காத்துக்கிட்டு இருந்த, கிட்டத்தட்ட 9-10 வருஷம் நினைக்கிறேன் இந்த கூட்டணி ஆரம்பிச்சு. அந்த கூட்டணி உடையாதான்னு வந்து பல ராஜதந்திரிகள், பல அமித்ஷாக்கள், பல மோடிகள், பல பேர் முயற்சி செஞ்சு உடைக்க முடியாத இந்த கூட்டணி இன்னைக்கு வந்து உடையுது, விரிசல் வேகமாக விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும் போது ஒரு சின்ன கெஸ், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, யாரா இருக்கும் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கூட்டணியிலேயே பலம் வாய்ந்த கட்சி, சாதாரண கட்சி கிடையாது. பலமான கட்சினா விசிக. ஆமா, விசிக. நீங்க இருக்கிற பலமான கட்சினா அதுதாங்க. இப்ப பலமான தத்துவம் கொண்ட, பலமான தலைவர் அண்ணனை கொண்ட கட்சி அது. அது விசிக. அது இல்ல, அது இல்ல. ஆமா, அத தலைவர் தான் ஓபனா சொல்லிட்டாரு, நான் கூட்டணி. அப்ப இன்னும் பலமான கட்சினா தலைவர் கிடையாதுன்னா இவங்க இடதுசாரிகள், CPM, CPI. உங்க சந்தேக நியாயம் இருக்கு. ஆனா பலமானது சித்தாந்தம் அப்படி எல்லாம் சொல்லணும்னா விஜய்கிட்ட போறாங்களா? அப்ப ஏன்னா நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க எனக்கு தெரியும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவங்க தான் போய் அவர் முதலமைச்சர் ஆதரவு கொடுத்தது கூட அவங்கள வழி நடத்தி அவங்கள வந்து முதலமைச்சரா உட்கார வச்சு அவர் அழகு பார்த்த வந்து பெருமை வந்து நம்ம இடதுசாரி தோழர்களுக்கே சேரும். அதனால நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆனா அவங்க இருக்கு, வரலாறு இருக்கு. அதே மாதிரி விஜயகாந்த் நாங்க எம்ஜிஆர் ஆக்காம விட மாட்டோம்னு போனது இவங்க தான். அப்ப மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி நான் நம்ப மாட்டேன். பேராசிரியர்லாம் அப்படி நம்ப மாட்டாரு. இல்ல, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவர்லாம் நம்ப மாட்டாரு. இல்ல, சிறுபான்மையினர் ஓட்டு அவங்க ஆதரவா பேசுறாங்க, அந்த வகையில போலாம்ல. ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல விஜய் எடுத்த ஸ்டாண்ட், திருமான்மையினர் நலன் பாதுகாக்கிற ஸ்டாண்ட் எடுத்ததுனால அவங்க போயிருப்பாங்க. ஆமா ஆமா, அப்படிலாம் இல்ல. SDPI பலமான கட்சி அதிமுக புதிய பொறுப்பேற்று புதிய தலைமைக்கு வந்திருக்கும் ஐயா துரை வைகோவின் மதிமுக. அவரு மீண்டும் எங்க என் தம்பி ஸ்டாலினை முதலமைச்சராக்காம நான் ஓய மாட்டேன்னு அவருக்கு அங்கன கட்டி சுத்திட்டு இருக்காரு. அவரு கையில கொடி கட்டி சுத்திட்டு இருக்காரு. எல்லாம் எல்லா பலமான கட்சியும் சொல்லியாச்சு. மதிமுக எல்லாம் சொல்றாரு. நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க, யார் உடைக்க போறாங்க? காங்கிரஸ். பலமான கட்சி, பெரிய கட்சி, சித்தாந்த கட்சி. நீங்க என்னங்க நம்ப மாட்டேங்கிறாங்க? பாருங்க, வேற எதுக்கு சிரிக்க நினைச்சா
எதுக்கு சிரிக்கிறான்? அதானா போறத பத்தி கவலை இல்ல, இவங்க பலமான கட்சின்னு சொன்னா இவருக்கு வந்து எனக்கு என்ன கவலை? ஏன் அப்படி சொல்ற? 25 சீட்டு 35 சீட்டு மிச்சம்னா 35 சீட்னா என்ன கதை தெரியுமா? தம்பி நீ விவசாயிகள் கேக்குறாங்க, தலைவருக்கு சீட்டு கேக்குறாங்க. அதாவது அங்க பேச வேணாம், இங்க உட்கார்ந்தே முடிச்சு விட்டுருவீங்க. அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. பிரிவே இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருவீங்க. ஏன் போகணும் அவங்க முதல்ல? அவங்க சேர்க்கணும் முதல்ல. தர்மத்தின் தலைவரோட பாட்டுலாம் போட்டு 2 பேரும் செலிப்ரேட் பண்றீங்க. அது உண்மைதான். ஆனா ஒரு காமராஜர் ஆச்சரிய வந்து காமராஜர் முகத்தை விஜயனுடைய முகத்துல வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தை முகத்தில் கொலை பாதகம்னா அப்படி கூட சொல்லுங்க. காமராஜர் ஆட்சி அமைத்தே தீர்வோம் அப்படிங்கறது அவங்களுடைய சபதம். நான் போய் தமிழர் யூனியனை கூட்டு வந்து தாறுமாறா போயிடும். இல்ல எங்க காமராஜர் இருந்த காலம் என்ன, இருந்த காலகட்டம் என்ன, இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படிலாம் அமைக்க முடியாதுங்க. அது சூழல் வேணும்ல. இப்ப என்ன எல்லாத்தையும் பள்ளிக்கூடம் திறப்பாரு அவரு? இல்ல கேக்குறேன் நானு. காமராஜர் கொண்டு வருவாரா இது அப்படி? அந்த மாதிரி அதுக்கான இது இல்ல, எல்லையை தள்ளி விடுவாரா? அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்றேன், எந்த தலைவர்கள் மாதிரி எந்த தலைவரும் வர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இந்த சவால்கள் வேற வேற. ஒவ்வொரு 10 வருஷ காலகட்டத்திலயும் சவால்கள் மாறி இருக்குது. அதனால இன்னொரு காமராஜர் இன்னொரு எம்ஜிஆர் வேணா வரலாம், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா சும்மாவே இருக்கணும், அது கொஞ்சம் ஈஸி. 10 வருஷமும் சும்மா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆட்சின்னா எம்ஜிஆர் ஆட்சி. அது இனிமே உலகத்துல யாரு வேணா கொடுக்க முடியும். அது இவருதான் இல்ல, அது யாருதான் கொடுக்கலாம். அது ரொம்ப ஈஸி. ஒரு பேட்டியில நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி கிட்ட கேட்டாங்க, ஐயா எப்ப பார்த்தாலும் காமராஜர் ஆட்சி அமைக்கிறோம், எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறோம், ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. கலைஞர் ஆட்சின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கலைஞர் ஆட்சி அமைச்சா நிறைய விளைக்கணும், நிறைய உழைக்கணும், நிறைய வேலை செய்யணும், அதனால யாரும் சொல்ல மாட்டாங்க. கலைஞர் ஆட்சி அமைச்சா வேலை பார்க்கணுங்க அடிப்படையில கண்டிப்பா அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு போனார்ல. நக்கலா அதான் உண்மை. அதான் உண்மை. அவங்க கேட்டவங்களை நக்கல் அடிக்கிறாரு, அந்த மாதிரி சொல்லிட்டு போனார்ல. அந்த மாதிரி இப்ப நீங்க வந்து இன்னும் உங்களுக்கு கேள்வி எழ மாட்டேங்குது. அதைத்தான் நான் கேட்டேன், எதுக்கு காங்கிரஸ் இங்க இருந்து அங்க போகணும், எதுக்கு எங்க போகணுங்கிறது அப்புறம். முதல்ல இந்த வேலையை யார் செஞ்சுட்டு இருக்கா, யாரு வந்து காங்கிரஸ்னா ராகுல் காந்தி தான். நான் தான் சொன்னேன், ட்வீட் போட்டு அவர் கொண்டாடிட்டு இருக்காரு. ஸ்டாலின் தான் எங்க அண்ணன், அவருதான் எங்க குடும்பத்துல மூத்தாளுன்னு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் இல்லாம யார் உடைக்கிறாங்க? நானே பாயிண்ட் எடுத்து தரேன் பாருங்க. உங்களுக்கு கேள்வி கேட்க தெரிய மாட்டேங்குது, பயிற்சி போதலைன்னு நினைக்கிறேன். விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது செல்வ பெருந்தகையா, இல்ல ப சிதம்பரமா, இல்ல வந்து ப சிதம்பரம் பையன் வந்து கார்த்தி சிதம்பரமா, அல்லது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஞான தேசிகனா, யாரு மூலமா அந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல. நீங்க அதெல்லாம் தேவையில்லை. இங்க பிம்புகள் நிறைய இருக்கிறாங்க, பிம்பு பாக்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது ஒரு மேட்டரே கிடையாது. சரி, போகணுங்கிற முடிவும் ஏன் போகணுங்கிற எண்ணங்கிறதா முக்கியமா ஒழிய யாரு பேசுறாங்க என்ன வந்து காமராஜர் ஆட்சி அமைக்கணும், காங்கிரஸ் புட்டகோசா போகணும், அதுதான் எண்ணம். இப்ப மண்ணலி வச்சது அது இல்ல, அது இல்ல. இப்ப காமராஜரும் இல்ல, காங்கிரஸே நினைச்சாலும் காமராஜர் வச்சு கொடுக்க முடியாது. இந்தியாவுல பலமா இருக்கிற சில மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. காங்கிரஸ் பலமா இருக்கிறதுனா கூட்டணியோட சேர்ந்து பலமா இருக்கிறது. அப்படி சொல்ற, நீ தப்பா புரிஞ்சுக்காத. கூட்டணியோட சேர்ந்து பலமா இருக்கிற ஒரு இடம்னா அது வந்து தமிழ்நாடு. 2 கான்ட்ரோவர்சி ஒண்ணா இருக்கிற ஒரு இடம். அப்ப எது இங்க மட்டும் எப்படி இருக்கலாம்? எப்படி இந்த மாதிரி கூட்டணி பலமா காங்கிரஸ் உயிரோட இருக்கலாம், குடிக்கிற அந்த கொஞ்ச நாளையே அமுக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து யாரோ எடுத்திருக்காங்க. அதன் ஊடாக யாரு போனாங்க? நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? நம்ம இன்னும் திருமணம் வேற ஒரு மாதிரி ஸ்டைல்ல சொல்லுவாரு. இப்ப இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரே கட்சி தான், வேற வேற கட்சியா பிரிஞ்சு இருக்குது. சரிங்களா? அதனால வந்து இது அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தாந்தத்துல பிரிஞ்சு ஜனநாயகமா இருக்கிறாங்களே. அது பிரிஞ்சு இருக்கட்டும், நாசமா பிரிஞ்சே போறாங்க, கூட்டணி உடைய போகுது. நீங்க இன்னும் போய் திருமணம் சொன்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க. நேரடியா ஸ்டார்ட் ராகுல் காந்தி யாரு பிரிச்சது? வேலை பார்க்கறாங்க. ராகுல் காந்தியினுடைய வியூக வகுப்பாளர்னு ஒரு குழு வச்சிருக்காரு ராகுல் காந்தி. சரி, அந்த குழுவினுடைய முக்கியமான வியூக வகுப்பாளர் தான் இப்போ வந்து அண்ணா விஜய் கூட போய் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காரு. இப்போ கரண்ட் இந்த நேரத்துல. அப்படியா? இப்போ விஜயோடு தாம் சந்திப்பை ஏற்படுத்தியது உண்மைதான் என்றும்
பொதுவாக அரசியல் குறித்து தாங்கள் பேசியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு அரசியல் நிலவரம் தொடர்பாக இருவரும் பேசியதாக அவர் கூறியிருக்கிறார். மற்ற விவரங்கள் எல்லாம் பின்னர் சொல்லப்படும், தற்போது எதுவும் சொல்ல முடியாது என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார். அதான் இன்னைக்கு பனையூர் பண்ணையார் நீ வெளில வந்தாப்ல, அதனாலதானா நேத்தியா இப்பெல்லாம் டெய்லி வராப்லையா? இப்பெல்லாம் டெய்லி வெளில வராப்லையா? சந்திப்பு எங்க நடந்துச்சு அதை சொல்லுங்க முதல்ல. அது உண்மையா பையன் இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு. சந்திப்பு எங்க நடந்துச்சு அது அவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன்பா? இல்ல எனக்கு அது வேணாம். பா ஊவா பா வேவா இல்ல அதை சொல்ல முடியாது, அவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இப்போ திமுகவுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, கட்சிகளை சந்திச்சாங்க, கூட்டணி பேசுறாங்கன்னா யோசிக்காமே சொல்லிடலாம், அறிவாலயத்துல அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம், அது சொல்லிடலாம். இது கம்யூனிஸ்டுகள்னா அவங்களோட கட்சி அலுவலகத்துல அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாம், மதிமுக அவங்க அலுவலகத்துல இல்ல வீட்டுல அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்க அண்ணனை வந்து நீங்க அப்படியெல்லாம் வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியாது தம்பி. எந்த வீட்டுல இருக்காரு, எங்க வந்து சந்திக்கிறாரு அப்படின்னு நீங்க எதை வச்சு எப்படி சொல்ல முடியும்? ஆபீஸ் தான் கீழே இருக்குன்னாருங்க, கீழே ஆபீஸ் இருக்கு, மேல வீடு இருக்கு. எந்த வீட்ல இருக்குன்னு சொன்னாரா? 3 வீடு இருக்குல்ல, மூணு வீட்லயே ஆபீஸ் இருக்கும். ஓகே, நான் நார்மல் மனுஷன்னா ஒரு இடத்துல பாருங்க, ஒரு மாதிரி சைக்கா இருந்தோம்னா இன்வெர்டர் வந்தால வைக்க மாட்டாங்க. குமரன் இருக்கும் இடம் தான் வந்து கோயில். நீங்க வந்து அவர் எங்க வேணா இருப்பாரு, அவர் இருக்கிற இடம் தான் ஆபீஸ். ஆமா, அப்படி வரீங்க. அப்ப அப்புறம் பஞ்சு பேசுனவர பஞ்சு அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, இப்ப மண்ணலி வைக்கிறதுக்கு தேவை என்ன வந்துச்சு? யாரு பிரிக்கிறாரு? எதுக்கு பிரிக்கணும்? இப்போ அவர்தான் வந்து இது தரன் இருக்காரு, கூட்டணியில பங்கு தரன் இருக்காருல்ல. என்னது மீன் கூற வச்சிருக்காரு? இல்லைங்க, இந்த மீனை நீங்க எடுத்துக்க. அந்த முதல் மாநாட்டுல என்ன அறிவிச்சாரு? இது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் நம்மள நம்பி யாராவது நம்ம கூட வரலாம் இல்லையா, நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லையா அப்படின்னாரு. சொன்னார்ல. அப்ப நீங்க திமுக கொடுப்பீங்களா? ஆமா, மினிஸ்டர் பதவி கொடுப்பீங்களா? துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்களா? வந்து டபிள்யூ சப்ஜெக்டே பண்ணல எனக்கு தெரிஞ்சு, ஒரே ஸ்வீட் தான் பண்ணாப்ல. 2-3 படம் பண்ணிருக்கு, அதெல்லாம் ஜெயிக்காத படம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாப்ல? அதுக்குதான் இப்ப இங்க வந்து பண்றோம்ல. என்ன அது? அப்ப நீ நடிக்கும் போதே ஒரு டபிள்யூ சப்ஜெக்ட் சேர்ந்து பண்ண முடியல, இப்ப மட்டும் நீ ஆட்சி அதிகாரத்துல பண்ணி கொடுத்துருவீங்க. நீங்க இப்போ வந்து பொறாமையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நாங்க தாவைக்கா எனக்காக என்னங்க பண்றது? நான் இந்த கேள்விக்கு நான் வந்து தலைவர் சொன்ன பதிலையே சொல்றேன். நான் தலைவர் எழுச்சிதமிழ் தான் சொல்றாரு, இதெல்லாம் கோரிக்கை, வித்தியாசமான கோரிக்கை, துணை முதல்வர் கொடு அப்படிங்கிறது. ஆக்கனே முதல்வர் ஆக்குவேன்னு சொல்லு, அது ஒரு நியாயம். அது என்ன வந்து துணை முதல்வர் ஆக்குவேன்னு ஒரு கோரிக்கை? வா, உனக்கு எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வழி உனக்கு புரியாது. நாங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 67 ஆட்சி இழந்துட்டு இப்ப வரைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கும் நாங்க வந்து தேவடு காக்க வேண்டியதா இருக்கு. நாங்க காங்கிரஸ். ஆமா, கேட்க வேண்டியதா இருக்கு. ஒரு அமைச்சர் பதவி வாங்கி நாங்களும் வந்து பல அதிகாரங்களை சுவைக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? நாங்க துணை முதலமைச்சராகி நாங்க பாரு அப்படின்னு இப்போ பவன் கல்யாண் இருக்காருல்ல ஆந்திராவில், அந்த மாதிரி வந்து எங்க காங்கிரஸினுடைய துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு ஆசை இருக்காதா? அது எல்லாத்தையும் தம்பி, அருமை தம்பி விஜய், தளபதி தம்பி விஜய் வந்து தரன் இருக்காரு. நீங்க தருவீங்களா? வேலை பார்க்கணும், வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா தருவேன். அது முடியாது. வேலை மட்டும் பார்க்க மாட்டேன், வெண்பொங்கல் பங்கு குடின்னு கேட்டா என்னது? அது முடியாது. இல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். வேலை பார்த்தா நாங்களே தனியா நின்று ஆட்சி அமைச்சிட மாட்டோமா? காங்கிரஸ்ல ஆள் இருக்குது, வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனா வேலை பார்க்க மாட்டாங்க, ஆனா ஆள் இருக்குது. அது வேலை பார்க்க தெரியாது. ஆள் இருக்குது, வேலை பார்க்க தெரியாது. அச்சாணி முடிச்ச வண்டியில ஏறி போற மாதிரி தாராளமா போவாங்க, சந்தோஷமா போயிட்டாங்க. மொத்தம் போறேன்னு சொல்றோம், நம்ம தடுக்க கூடாது, சந்தோஷமா போயிட்டா 35 சீட்டு எங்க ஆள. இது நீங்க யாரோ தோணாந்தொருத்தி வந்தவன் போனவெல்லாம் போய் பேசியிருந்தா பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டா ராகுல் காந்தி பேசிருப்பாருன்னு எனக்கு வந்து தோணல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல, யூ ஹேவ் never ever ever rule of the people of தமிழ்நாடு over தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ்நாடு பல்சர் தெரிஞ்சுக்கினா நீ ஒருபோதும் அங்க மயிரை புடுங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காப்புல. அது பிஜேபி, அது வந்து திமுக வரைக்கும் தான் நடக்கும். திமுக விட்டு வெளில போயிட்டா அந்த வாபஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் அவரே வாபஸ். இல்ல அண்ணே ராகுல் காந்தி என்ன, அது பிஜேபிக்கு மட்டும் கிடையாதுன்னு உங்களுக்கும் சேர்த்துதான், எல்லாருக்கும் சேர்த்து. இல்ல அது அவருக்கு தெரியும். ராகுல் காந்தி சந்தேக போறாருப்பா. என்ன புரியுதா? இங்க வந்து காலான்னு வந்த பிறகு நீ வந்து இந்த மண்ணுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த திராவிட மண்ணுக்கு எதிராக யாரு காய் நகர்த்தினாலும் தயவுதாட்சண்யம் இல்லாத தூக்கி போட்டு. இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில தான் ஒரு நகர்வலமா வந்துகிட்டு இருக்குது.
நாங்க போயிடுவோம்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல. இல்ல ஆனா பூச்சாண்டிக்கு பயப்படுறதுக்கு திராவிட இயக்கம் குழந்தை கிடையாது தம்பி. 75 ஆண்டு கால ஆலமரம். இதெல்லாம் நீ வந்து இந்த சலசலப்பு இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் மஞ்சாது. இல்ல அதாங்க பேஸ்புக்ல தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மேல்மட்ட லெவல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க அப்படி இல்ல ராகுல் காந்திக்கு தெரியாம எப்படி வந்து பேச்சுவார்த்தைக்கு போவார்? அவர் பேர் என்னப்பா? சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி பேர் உட்பட இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அவரே சொல்லியிருக்காரு, நாங்க வந்து அரசியல் குறித்து பேசினோம். ஒண்ணு இல்ல அப்படி போனா ஒண்ணு போட்டு வேண்டியது அவ்வளவுதான். இல்ல ரெண்டு ஆப்போசிட்ல போனோம்னு வச்சுங்களேன், சில உண்மைகள் மொத்தம் உண்மை இறங்கிறாண்டு பேச வேண்டியது சபையில பேச நக்கீரனோட இப்ப 2 இஷ்யூக்கு முன்னாடி இஷ்யூல எழுதியிருந்தாங்க, கைவிட்ட காங்கிரஸ் தத்தளிக்கும் தாவேக்கான்னு ஒரு கட்டுரையே எழுதியிருந்தாங்க. நாகேந்திரன் யாரும் எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன மேட்டர்னா, ராகுல் காந்தியினுடைய வியூ வகுப்பாளர் பர்சனல் ஃபண்ட் பிஜுவா ஒரு பேரு, அவர் வந்து தாவேக்கால பேசியிருக்கிறாராம். பேசி எங்களுக்கு வந்து சீட்டு இவ்வளவு தரோம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம். தம்பி கேட்கல, சத்தமா பேசுப்பா. சீட்டு தரோம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம். யாரு? தாவேக்கா காங்கிரஸ்க்கு பங்கு தருதான். அதே போல அவங்களும் ஒரு துணை முதல்வர், இதெல்லாம் வந்து பதவி. ஆமா, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க வந்து ஒரு 172 தொகுதிகள்ல, அதாவது தமிழ்நாட்டுல 172 தொகுதிகள்ல பர்சனலா நாங்க வந்து ஒரு சர்வே நடத்தணும். அதுல 90 தொகுதிகள்ல 30,000 ஓட்டுகள் காங்கிரஸுக்கு மட்டும் இருக்கு. இப்படி கணக்கு பண்ணா உங்ககிட்ட சில ரசிகர்கள் ஓட்டு இருக்கு, பிளஸ் 90 தொகுதிகள்ல எங்களுக்கு ஒரு 30,000 ஓட்டு இருக்கு. இப்ப ரெண்டு சேர்ந்தா ஆட்சியை பிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் செங்கோடை வந்திருக்காரு உள்ள. அப்ப இந்த பலமும் எல்லாம் சேர்ந்தா அதிமுக ஓட்டு வந்துச்சுன்னா இப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்குது. நம்ம லாட்டரி இருக்கிறாப்புல சில்பா குமார், அவரு என்ன கேட்டிருக்காரு, எங்களுக்கு ஒரு 2-3 மினிஸ்ட்ரியில் தள்ளி விட்டுருங்க. அப்புறம் ரொம்ப நீண்ட வருட கோரிக்கையான லாட்டரி சீட்டை திறந்து விட்டுருங்க, புண்ணியமா போவோம். ஒரு காரியத்துல என்ன இருப்பாப்புல. இந்த பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணியும் அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கின்ற நிலைமையில இருந்திருக்குது. காங்கிரஸ் மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் போய் விஜய்கிட்ட டீல் பேசிட்டதாக நக்கீரன் கட்டுரை சொல்லுது. இதுல என்னன்னா, இதுக்கிடையிலதான் நம்ம பீகார் மாநிலத்துடைய தேர்தல் பல்லிழித்து விட்டது. இது இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போகுது அப்படின்னு எல்லா கட்சி தரப்புக்கும் தகவல் போயிருக்குது. எல்லாரும் பீகார் பொது மிஷின் நிக்கட்டும் அப்படின்னு பீகார் எலெக்ஷன் இப்ப பேச மாட்டான் பாரு. இப்ப என்ன நடந்திருக்கு, பீகார் எலெக்ஷனோட தேர்தல் முடிவை பார்த்துட்டு, தலைவா நீங்க இங்கே 90 தொகுதியில 30,000 நீங்க பீகார்லயே பள்ளி வைக்குது, இது எப்படி சாத்தியமாகும்னு கேக்குறதுக்கு அந்த ராகுல் காந்தியோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவருக்கு பண்ணையார் போன் பண்ணிருக்காரு. அவரு போன் எடுக்கல. சரி ஓகே, அவரு தான் எடுக்கல. காங்கிரஸின் மேல்மட்ட தலைவர்களை மட்டும் வந்து பேசினாலும் அவங்களுக்கு போன் அடிப்போம், அவங்களுக்கு போன் அடிச்சா அவங்களும் எடுக்கல. ஆனா அடுத்த நாள் டிவி ஆன் பண்ணா யாரு, நம்ம செந்திலண்ணன் ஃபங்க்ஷன்ல செல்வ பிறந்தையை அறிவிக்கிறாரு, திமுக கூட்டணி கட்டுக்கோப்பா இருக்கும், அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி கேட்கணும்டா, தம்பிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதனாலதான் நம்ம துணை முதலமைச்சர் சொன்னாரா, போனாரு என்ன சொன்னாரு, அவரு கணக்குல எழுத போறீங்க இல்ல உதயநிதி அப்செட், செல்வ பிறந்தைக்கு ஆப்சென்ட் அப்படின்னு நீங்க போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதேதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு, இந்த வர்ற வெள்ள போயிட்டு வந்து போனாராம், வரமாட்டான்னு நினைச்சாப்லையா, அதுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் இததான் நினைச்சு சொன்னாரான்னு தெரியல. நான் நக்கீரன் கட்டுரை இந்த மேட்டர் தான் சொல்லிச்சு. அதனால பேச்சுவார்த்தை போயிருந்தது. இவங்க எல்லாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, திமுக வந்து முன்னாடி மாதிரி ஏதோ வந்து ஓட்டெல்லாம் கம்மியா இருக்கு, கூட்டணி கம்மியா இருக்குன்னு. திமுக வளர்ந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய மாசா வளர்ந்து போச்சு. அது மொத்த எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல, பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப போயிருக்காருல பேச்சுவார்த்தைக்கு, யாரு பிரவீன் சக்கரவர்த்தியா, அவர் தான் பீகார் தேர்தலுக்கு காங்கிரஸுக்கு வியூக வகுத்து கொடுத்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு முன்னாடியே சொன்னா அதோட முடிஞ்சு அப்போ அங்க வகுத்து முடிச்சிட்டு இப்ப இங்க வந்திருக்காரு. இந்தியாலேயே ஒழிக்கப்பட வேண்டியது தெரியுமா, சொல்லுங்க. ஒழிக்கப்பட வேண்டியது ஜாதி, மதம், சனாதனம், பேசுறதே ஆரியம்,
வியூக வகுப்பாளர்கள் பூரா ஆமா சும்மா சும்மா விட்டாலே கட்சி தலைவர்களே எல்லாம் டீல் பண்ணிக்கலாம். இல்ல நான் இன்னொரு சொல்றேன், சொல்லுங்க. இந்த விகேடி பாலன் ஒரு ஐயா ஒருத்தர் இருப்பாரு, அவரு படிக்காமலே கழுத்து கூட தெரியாது, அவர் பெரிய பஸ் ஓனர் ஆனவர், டிராவல்ஸ் வச்சு. அவர் ஒண்ணு அடிக்கடி சொல்லுவாரு, அவர் எல்லா இடத்துலயும் போய் பேசுவாரு. ஆனா அவர் ஒன்னே ஒண்ணு சொல்லுவார், அவர் மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுப்பாப்ல, ஆனா மோட்டிவேஷன் கிடையாது. ஆனா அவர் ஒண்ணு சொல்லுவாரு, உலகத்துல யார நம்பாலும் நம்புங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் வச்சு நம்பாதீங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒண்ணு கிடையவே கிடையாது, அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி கொஞ்சம் சொல்றது இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வியூ வகுப்பாளன் இருக்காங்கல்ல, அவங்களோட வேலை தான் என்ன? ஒண்ணும் கிடையாது. கங்கா சங்கர் மாதிரி, ஜெலிக்ஸ் மாதிரி சின்ன சின்ன புரோக்கர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறது, ஆடு கொடுக்கறது, இஞ்சி போனா ஒரு பாட்டு, ஸ்டாலின் வராரு அப்படின்னு ஒரு சாங் பண்ணாங்கல்ல, அதே போல மம்தாக்கு ஒரு சாங் பண்ணாப்புல நம்ம இவரு பக்கத்து இப்படி பாட்டு பண்றது இதையும் தவிர இவங்க வகுக்கிறது கழிக்கிறது இவ்வளவு எல்லாம் சொல்ல தேவையில்ல. நம்ம வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலைமைன்னு மக்களுக்கு தெரியும். அவரு இந்தியாவிலே பெரிய ஜித்து அப்படின்னு சொன்னவரே அங்க வந்து இதாயிருக்காருன்னா அப்புறம் நீ வந்து இதெல்லாம் விளக்கம்லாம் சொல்ல அப்புறம் நம்மளோட யூகோபாளர் உண்டா? இது புதுசா இருக்கு. அப்புறம் நாம வந்து எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறதே முன்கூடியே வந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்மளோட பெரிய யூகோபாளர் சிறப்பா நடக்கும். அதை விட இப்போ நான் முக்கியமான விஷயம் சொல்றேன் பாரு, ஆல்ரெடி செங்கோட்டையும் அங்க போயிட்டாரு, அண்ணன் விஜய் கூட போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அதிமுக ஓட்டு பாதி ஓட்டு அங்க போயிருச்சு. சிரிக்க கூடாது, நீ பாட்டுக்கு வந்து பாதி கொங்கு போயிருச்சு. இப்போ அர்ஜுன் சம்பத்னே வருது பாரு, நம்ம அண்ணன் ஆஞ்சல் சம்பத் அண்ணன் போயிருக்கு தமிழகத்தெல்லாம் போயிடுவாங்க. அவருடைய ரசிகர்கள் எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பல கோடி ஓட்டுகள் வந்து இப்போ அங்க போக போகுது. அடுத்து இப்ப காங்கிரஸ் நீங்க சாதாரண நினைக்காதீங்க, இந்தியாவையே ஆளக்கூடிய ஆளக்கூடிய தகுதி உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியே இப்போ வந்து விஜய் நம்பி போகுது அப்படின்னா இப்போ விஜய் எவ்வளவு பெரிய மாசுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. -1 plus ஜெய்பர் is equal to ஜெய்பர். இவ்வளவு பெருசெல்லாம் தெரியாதுங்க, அவ்வளவுதான் தெரியாது. இங்க பாருங்க, அதாவது முன்னாடி மைனஸ் போட்டுட்டு நீங்க 100 இதுக்கு முன்னாடி என்ன எழுதிக்கோ, 1000 எழுதாலும் வேஸ்ட். நீங்க என்ன வேணா எழுதுங்க, முன்னாடி மைனஸ் ஆகல இருக்கு. அதான் அண்ணன் சொல்றாரு, இது என்னத்துக்குன்னு கேக்குறேன் நானு. நாங்க இப்படி கணக்கு போட்டுக்குவோம்ல, இந்த மைனஸ் பார்க்க மாட்டோம்ல. அதான் உங்க பிரச்சனை. 7 வருஷமா பார்க்கவே மாட்டேங்கிறீங்க மைனஸ். இல்ல திமுக அதிர்ச்சின்னு சொன்னீங்கல்ல, என்ன அதிர்ச்சி திமுக? காங்கிரஸ் போயிருச்சுன்னா திமுக ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்களா? காங்கிரஸ் எங்க இருக்குதோ அங்கதான் திமுக. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு உலகிட்டு இருக்கீங்க, கவனிக்கலையா? இது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ். அது சகிகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும். ஆமா உண்மைங்க, நீங்க சொன்னீங்கல்ல, கலைஞர் வந்து ரொம்ப ரொம்ப ஜனநாயகவாதி. எப்படின்னா ரொம்ப 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 ஜனநாயகவாதி. யாரு சொந்த கட்சிக்காரர்களுக்கும் சரி, கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் சரி. ஸ்டாலின் ஜனநாயகவாதி இல்லைங்க. நீங்க சொல்ற கேளுங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பட்டு போட்டு ரேபிட் பாருங்க. அவர் கூட்டணி கட்சிகளுக்கும் ரொம்ப உரிமை கொடுப்பார். அவர்கிட்ட போய் சண்டை போடலாம், உரிமையா வந்து கோச்சிக்கலாம், இது பண்ணலாம், எழுத்து அறிக்கை விடலாம், என்ன வேணா பண்ணலாம் கலைஞர்கிட்ட. ஸ்டாலின் கிட்ட அது வந்து நடக்காது. அவரு மிக 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 ஜனநாயகவாதி, கடுமையான நிர்வாகி. அவரு கடுமையான நிர்வாகி. கட்சிக்குள்ளேயும் சரி, கூட்டணி கட்சியிலும் சரி. நான் அதை வந்து அனுபவத்துல 30 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் வந்து எப்படிப்பட்ட நபர், பக்கத்துல இருந்து பழன மாதிரி பேசுறாப்ல. இல்ல அரசியல நீங்க கவனிச்சீங்கன்னா அதை ஒரு நாள் பேசி விடுங்க, அதை ஒரு நாள் பேசி விடுறேன். அப்படிப்பட்ட ஸ்டாலின் நிர்வாகம் அவர்கிட்ட இருந்து நீங்க ஒரு செய்தியை கூட நீங்க வந்து செய்தியாளர் எடுத்து வெளியே போட முடியாது. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அவரு அமைதியா இருப்பாரு. நீங்க என்ன பாருங்க, 2 நாள் அதிகபட்சம் 2 நாள்ல அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அழிச்சிருங்க, ஐயோ அது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்? காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வெயிட் அண்ட் see.